Hi and welcome to this video lecture. ஸோ போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து கேல்குலேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கே தான் பார்த்தோம். பட் ஆனால் வந்து கேல்குலேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து எப்படி பார்த்தோம்னா ஒரு அசெட் ஏ அசெட் பி ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்குது, இதோட ரிட்டர்ன் எப்படி இருக்குது, அதோட ரிஸ்க் எப்படி இருக்குது, இதோட ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். பட் ஆனால் வந்து இந்த கேல்குலேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வந்து அந்த ஃபார்முலாவோட டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே பிளெயினாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ஆட் பண்ண போகிறதுல அசெட் ஏ அசெட் பிஏ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைக் சிக்மா போர்ட்ஃபோலியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெயிட்டேஜ் எக்ஸ் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஏ ஸ்டாக் அதோட வெயிட்டேஜ், அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் செகண்ட் அசெட்டோட வெயிட்டேஜ், செகண்ட் அசெட்டோட போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் 2 இன்ட்டு வெயிட்டேஜ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வெயிட்டேஜ் ஆஃப் ஒய் இன்ட்டு சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், அப்புறம் இது வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி பார்த்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு த வேல்யூ வந்து இருக்கோ ரிட்டர்ன் வேல்யூ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜோட மைனஸ் பண்ணி அதில் வர டிஃபரன்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். பட் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்ம வந்து அதோட கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த அசெட் ஏக்கும் அசெட் பிக்கும் ஒரு கார்லேஷன் இருக்கும். அந்த கார்லேஷன், அதாவது அசெட் ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் பியும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கும் ஓரளவுக்கு கார்லேஷன் இருக்கும். அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம வந்து கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து நமக்கு கேல்குலேஷனில் கொடுக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுருந்தா போதும், நீங்கள் வந்து வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அசெட் ஏவை பொறுத்த வரைக்கும் 60%, 40%, அதாவது 0.6 0.4 இருக்குது. அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 10, 16 இருக்குது. இப்போ நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க 0.5. நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதோட வெயிட்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவோட வெயிட்டேஜ் வந்து அசெட்டோட வெயிட்டேஜ் வந்து 0.6 ஸ்கொயர் 0.6 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 0.4 ஸ்கொயர் இன்ட்டு 16 பவர் 16 இன்ட்டு 16, அதாவது இங்கே ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக், 16 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 0.6 இன்ட்டு 0.4 இன்ட்டு 10 இன்ட்டு 16 இன்ட்டு 0.5. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 115.36 இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10.7 வரும். ஸோ இதுதான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க். ஸோ போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க்கை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீசெண்டாக மாடர்ன் மெத்தட் ஆர் மாடர்ன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்கில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை வச்சு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான், அதை வந்து a+b² அந்த இதில் போட்டிருக்காங்க, ப்ளஸ் அதோட கார்லேஷனை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலாவோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் பாய், மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.